ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ என்னங்கிறது கண்டிப்பாக இடிச்சுக்கிச்சு டைட்டிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ் அலுகாஸ் அங்கே வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரமில் இருக்கிற ஒரு பிரான்ச்சில். அண்ட் அங்கே வந்து நம்ம போகிறோம். அண்ட் கண்மணியும் சொல்லியிருந்தா அவளுக்கும் இன்வைட் வந்துடுதுன்னு சொல்லி. ஸோ அவளும் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் ஒன்றா போகலான்னு பார்த்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அவளுக்கு வந்து சண்டே டைம் இல்லை, பட் எனக்கு சண்டே தான் டைம் இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து அங்கே நான் ரொம்ப நாளாக வந்து நானும் ராமும் கோல்டு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து கொஞ்சம் மணி சேவ் பண்ணுறோம். அண்ட் எனக்கு வந்து பிரேஸ்லெட் வாங்கணும். இந்த கையில் வந்து மொட்டையாக இருக்குது. ஸோ அங்கே போய் கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். மோஸ்ட்லி ஜுவல்லரியில் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க எடுக்கிறதுக்கு. பிகாஸ் அவங்க நிறைய செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னதால எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு கலெக்ஷன் கார்டெலாம் தீபாவளி டைமுங்கிறதுனால நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க நான் கேட்டதுக்கு. அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ போய் நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ஃபைன், நம்ம போகலாம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். லெட்ஸ் கோ. அதெல்லாம் ഞാൻ എപ്പോഴല്ലേ ഞാൻ കണ്ടത്. ഇതല്ല ഈ വീരലക്ഷ്മി സൂപ്പർ മാർക്കറ്റ് ഇസ്തിരി പൊട്ടി. நம்ம வந்துட்டோம். ஜாஸ் அலுகாஸ் காஞ்சிபுரம்ல இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கீங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகலாம். போயிட்டு என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் நிறைய டைமண்ட்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தேன் நான் நெட்டில் பார்க்கும்போது. ஸோ அதனால நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ. உள்ளே போனதுமே கொலு வச்சுருந்தாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே. அண்ட் நாங்கள் சும்மா லைட்டாக ஒரு குட்டி கிளிப் எடுத்துக்கிட்டோம். அண்ட் உள்ளே போனதும் ஆஃபர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் எல்லாத்துலேயுமே. அண்ட் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குது. அண்ட் போனதும் இந்த செக்ஷன் என் கண்ணை கவர்ந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோல்ட் செக்ஷனில் இருக்கும். அண்ட் இது வந்து பிரைடல் கலெக்ஷன் இது ஃபுல்லாகவே. அண்ட் இப்போ ஜாஸ் அலுகாஸோட 55th ஆனிவர்சரி. ஸோ அதனால கோல்டில் மட்டுமே நமக்கு 35% வரைக்கும் சேதாரத்தில் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இது ஆக்சுவலி ஒரு பெரிய டீல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்டும் கிடைக்குது. ஸோ ஆக்சுவலி இது ஒரு டபுள் டமாக்கா. அதனால இப்போ நிறைய முகூர்த்தம் வருது, நிறைய கல்யாணம் வருது. ஸோ இந்த ஆஃபர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே இருக்கிற ஒரு ஆஃபர் கிடையாது இது. அண்ட் சூப்பர் கலெக்ஷன்ஸ், எல்லா கலெக்ஷன்ஸையும் நம்ம போய் பார்க்கலாம். அண்ட் இந்த செக்ஷனில் ஃபுல்லாக நம்ம நார்மலாக போடுற செயின், லைக் எவ்ரிடேக்கு போடுற மாதிரி இருக்குது. அண்ட் எல்லாமே செம்ம டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்குது. அண்ட் நம்ம பிரைடல் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டோன்ஸ் வச்சது, ஸ்டோன்ஸ் வைக்காதது அப்படின்னு இருக்குது. நார்மலி வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரியும் சூப்பராக இருக்குது. அண்ட் நல்லா ஃபேன்சியாகவும் இருக்குது. ரிசப்ஷனுக்கு போடுற மாதிரி, பார்ட்டி வேர் மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. சோக்கர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. லைக் பிரைடல் கலெக்ஷன். அண்ட் இதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நகாஸ், அப்புறம் மெஹஃபில், அதெல்லாம் அதை பற்றி உங்களுக்கு லேட்டர் ஆன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போவுமே ஜாஸ் அலுகாஸில் டிசைனுக்கு பஞ்சமே இல்லை. அண்ட் இந்த சோக்கர் பாருங்கள் வேற லெவலில் இருக்குது. செம்ம ஃபேன்சியாக செம்மையாக இருந்தது. அண்ட் நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு நிறைய நெக் பீஸ்லாம் இருந்தது. லைக் ரூபி, எமரல்டு, அதுக்கப்புறமா அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய தெரியும் அதில் என்னென்னலாம் ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு இருந்தது. அண்ட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நார்மலி சாரின்னு இல்லாமல் நம்ம பார்ட்டி வேர் போட்டாலும் சூப்பராக அதை போட்டு நம்ம வெளியே போகலாம். அவ்வளோ சூப்பர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெஹஃபில் கலெக்ஷன்ஸ்னு சொல்லி. அண்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இது ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி வந்து இது நமக்கு நார்மல், நமக்கு கோல்டு, அந்த மெஹஃபில்லுங்கிறது அந்த மாதிரி இருக்குது. அண்ட் நிறைய முஸ்லிம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிராண்டாக போடணும்னு சொன்னால் நம்ம வந்து டைமண்டுன்னு போது இன்னும் கூட கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல் ஸ்டோன் ஒர்க் மாதிரி தான் இருக்குது. பட் இது கொஞ்சம் எங்கேயுமே ஸ்டோன் இல்லை. சூப்பர் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இது கூட பாருங்கள். எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஹாரம் ஒட்டியான மாதிரி ஏதாவது இருக்கா டிஃப்ரெண்ட்டாக? அந்த மாதிரி தான் காட்டுங்க.
ஸோ இது பார்த்தா நமக்கு இங்கே இந்த ரொட்டேஷன் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இது ஹாரம் மாதிரியும் போட்டுக்கலாம். வெயிட், ஸோ ஹாரம் மாதிரியும் போட்டுக்கலாம் அண்ட் நம்ம ஒட்டியான மாதிரியும் போட்டுக்கலாம். இப்படி நம்ம உட்காந்து ரெண்டுத்தையும் வாங்கணும்னு இல்லை. ஸோ நல்ல ஐடியா இது. அண்ட் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேன்சியாக எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஓகே, ராஜமுகி அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இது வந்து ஒட்டியானம். ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது லைக் ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது. நம்ம கோல்டுனாலே யூஸ்வலி ஒரே அந்த சேம் ஓல்டு பேட்டர்ன், அதனாலே நிறைய பேர் கோல்டு போட பிடிக்காது. அந்த நானும் ஒன்று. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். சாரீஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான அனார்கலிஸ்க்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்குது. அவ்வளோ வெயிட்டாக அப்படியும் நமக்கு போட கஷ்டமாக இருக்காது. ஸோ இதுதான் அதை பார்த்துக்கோங்க க்ளோஸ்அப்பில். இந்த சேம் பீஸ் தான் ஆடில் போட்டதா? ஆமாம் மேடம், சேம் பீஸ் ஆட். ஓகே, இங்கே வந்து பிரைடல் கலெக்ஷன்ஸ் தான் ஹைலைட்டே. பிகாஸ் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க. ஒன்று டார்க்காக தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ராஜமுகி, அதை நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அப்புறம் மெஹஃபில், அதுக்கப்புறம் நகாஸ் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. சிம்பிளாக வேணுங்கிறவங்க சிம்பிளாக எடுத்துக்கலாம், கிராண்டாக போடணுங்கிறவங்க கிராண்டாக எடுத்துக்கலாம். அண்ட் நானும் வந்து ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது அண்ட் ரொம்ப பிரம்மாண்டமாக போடுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த ஒட்டியானம்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்குலாம் ஆக்சுவலி கோல்டுனா கோல்டு மட்டும்தான் தெரியும். பட் கோல்டுலேயே இத்தனை கலெக்ஷன் இருக்குது, இவ்வளோ டிஃப்ரெண்ட் பிராண்ட் நேம்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது இங்கே போனப்பறம் தான் தெரிஞ்சுது. அண்ட் நான் போயிருந்த இடம் வந்து காஞ்சிபுரம். ஸோ பிரைடல் கலெக்ஷன் தான் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு மேரேஜ் ஆக போது தான் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணலாம். இது என்ன கலெக்ஷன்? சக்ரா கலெக்ஷன். ஓகே, இது பிரைடலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. ஃபுல் செட் இது ஆக்சுவலி, கம்மல், ஹாரம் அண்ட் குட்டி நெக்லஸ் மாதிரி. அண்ட் ஃபுல் செட்டுன்னு போது நம்ம ஒரே மாதிரி போட்டால் இன்னும் அந்த சாரிக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பிரைடலுக்குலாம் போட்டால் யாராவது கல்யாணம் வரணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த நெக் பீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும். பட் ரியலாக பார்த்தா எதுலேயுமே ஸ்டோன்ஸ் கிடையாது. நார்மலி ஸ்டோன்ஸுங்கும் போது காஸ்ட்லியாக ஆகும். அண்ட் நம்ம சேல் பண்ணும்போதோ அடமானம் வைக்கும் போதோ அவ்வளோ ஒர்த்தாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டு, பார்க்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க் மாதிரி இருக்குது. பட் ஸ்டோனும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ட் நெக் பீஸ் எல்லாம் இருக்குது. நமக்கு நார்மலாக சிங்கிள் ஹாரம் மாதிரி இல்லாமல் இந்த லேயர்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து நல்ல ட்ரெண்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் ஒரு சிலதெல்லாம் வந்து பார்க்கவே வேற லெவல் இருந்தது இயரிங்கோட. இது வந்து த மோஸ்ட் ஃபேமஸ் டெம்பிள் கலெக்ஷன். ஸோ டெம்பிள் கலெக்ஷன்ஸ் நம்ம எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்ககிட்ட கேட்டதுக்கு இந்த டெம்பிள் கலெக்ஷன் காட்டாங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபாஸ்ட் மூவிங். இது நிறைய பேர் வந்து இதான் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறாங்களாம். ஸோ மேரேஜ்க்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து டெம்பிள் கலெக்ஷன்ஸ். அதுவும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நமக்கு ஓல்டாகவும் இருக்காது, அட் த சேம் டைம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ மஸ்ட் ட்ரை. அண்ட் இப்போ காட்டுறது பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல். ஸோ இது வந்து நாகப்படம் அப்படிங்கிற ஒரு டிசைன். ஸோ நாகம் வந்து படம் எடுத்து இருக்கும்போது இருக்கும்ல அது. அண்ட் மேலே இருக்கிறது பாலைக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கேரளா ஸ்பெஷல். அண்ட் இந்த ரிங்கெல்லாம் வந்து அது கூடவே நம்ம செட் பண்ணி மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம். பார்ட்டி வேர் மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஜென்ஸோட இயரிங், பெருமாள், திருப்பதி பெருமாளோடது. பிகாஸ் அந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சிபுரம் சைட்லலாம் ரொம்ப வந்து பெருமாள் பயங்கரமாக கும்பிடுவாங்க. ஸோ அதனால பெருமாள் இந்த ரிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நகாஸ் கலெக்ஷன் சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கூட மேட்சிங்காக கூட நிறைய இருக்குது. நார்மலி யங் கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஹெவியாக போடுறதுக்கு வந்து சம்டைம்ஸ் பிடிக்காது. எனக்கு கூட அவ்வளோவா பிடிக்காது ரொம்ப ஹெவியாக போடுறது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மெலிசா லைக் நல்ல ஃபேன்சியான குட்டி குட்டி நெக் பீஸ் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நல்ல ஃபேன்சியாக இருக்குது. நேரில் வந்து ஆக்சுவலி கேமரா ஜஸ்டிஸ் கொடுக்கல. நேரில் அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. உங்களுக்கு நேரில் ஒரு வாட்டி நீங்கள் போய் பார்த்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ. இப்போ வந்து நான் போட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலி இது மோஸ்ட்லி தமிழ்நாடு ஸ்பெஷல்னு சொல்லலாம். இந்த காசு மாலா மாதிரி பேங்கிள்ஸும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லைக் யங்ஸ்டர்ஸ் போடுற மாதிரி, இல்லை நல்லா ஏஜ்டாக இருக்காங்க அவங்க போடுற மாதிரி அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஒரு சில தான் ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ என் கையில் போட்டு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் என் கையில் இவ்வளோ பேங்கிள்ஸ் நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலி. இது வந்து ஸ்க்ரூ பேங்கிள். நமக்கு அதனால போடும்போது கஷ்டமாக இருக்காது. அது ரொம்ப யூனிக்கான பீஸ் இது. பிகாஸ் இது அவ்வளோ ரெகுலராக நமக்கு எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அதனால டிஃப்ரெண்ட்டாக போடணும், ரொம்ப மாடர்னாகவும் இருக்கணும், கோல்டாகவும் இருக்கணும்னு நினச்சா நம்ம இது ப்ரிஃபர் பண்ணலாம். எப்படி பிரம்மாண்டமாக இருக்கா?
அண்ட் இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா நகாஸ் கலெக்ஷனோட பேங்கிள். இது ஒரு பிரேஸ்லெட் டைப் காப்பு மாதிரின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இப்போ 55th ஆனிவர்சரிங்கிறதுல 5 crores வரைக்கும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கோல்டில் 35% வரைக்கும் சேதாரத்தில் ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. லேட்டர் ஆன் நமக்கு திரும்ப கிடைக்கும் வந்தால. ஸோ கோல்டு வாங்குற ஐடியாவில் இருக்குன்னா எப்போவே வாங்கிக்கோங்க. அண்ட் என்னோட செக்ஷன் பிரேஸ்லெட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இங்கே தான் நான் ஏதாவது வாங்கலான்னு இருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக கலெக்ஷனோட நிறைய டிஃப்ரெண்டாக இருந்தது ஆக்சுவலி சொல்லணும்னா. ஃபேஸை கோல்ட் செக்ஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்தது. அண்ட் நான் வந்து ஒரு பிரேஸ்லெட் உங்களுக்கு அதை காட்டியிருந்திருப்பேன். அண்ட் அது ரொம்பவே சூப்பராக யூனிக்காக இருந்தது. லைக் எனக்கு ஆஸ் யூஷுவல் ஃபேன்சியாக போடுறது ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் லைக் அந்த கோல்டு அப்படின்னு இல்லாமல் ஒரு ஃபேன்சி கோல்டு அப்படின்னு இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அதை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஆக்சுவலி இங்கே டைமண்டும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நம்ம சார் வந்து இருக்கும்போது நம்ம இதுக்கு கோல்டு வாங்கணும். ஸோ டைமண்டையும் போய் பார்த்து வாங்க போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா IGI சர்டிஃபிகேட் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி. ஸோ இது என்னென்னா இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பியூர் டைமண்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு டைமண்ட் ஒத்துக்காது, போட்டோன்னா நம்ம ராசி பார்த்து போடணும் அப்படின்னு. பட் இங்கே இருக்கிற டைமண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது. தோஷம் ஃப்ரீ டைமண்ட் இப்படி வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இது போட்டால் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. அண்ட் எல்லாமே பெஸ்ட் சூப்பர் குவாலிட்டி, ரேட்டும் நல்லா இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ டைமண்ட் பிரேஸ்லெட்ஸ் இதெல்லாம் இது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குல்ல. ஸோ இதை நம்ம போடுவோம். ஓப்பன் இது பண்ணுவோம். இது ப்ரெஸ் பண்ணுமா? ஓகே, நல்லா இருக்குல்ல. செம்ம சிம்பிள், சூப்பர். பில் நீ பே பண்ணனா ஓகே. ஸோ செயின் டைப்லேயும் இருக்குது. ஆக்சுவலி இது ரொம்ப செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டைமண்டியாக இருக்குது. புது வார்த்தையாக இருக்குது, டைமண்டி. ஆக்சுவலி இங்கே டைமண்ட் தான் வேற லெவலில் இருந்தது. நிறைய ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் நிஜமாக கேமராவில் கேப்சர் பண்ண முடியல. பிகாஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக தெரிஞ்சது கேமராவில். பட் சூப்பர் கலெக்ஷன்ஸ். எனக்கு பட்ஜெட் இல்லாதனால நான் வந்து கோல்டே வாங்கிக்கிட்டேன். இது வந்து ரோஸ் கோல்டில் இருக்குது. ரோஸ் கோல்டு எப்போவுமே ரொம்ப ஒரு ஆக்சுவலி யூனிக்கான கலர்னு கூட சொல்லலாம். பிகாஸ் கோல்டு அண்ட் சில்வரை தாண்டி ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. அண்ட் நமக்கு டைமண்ட்லேயும் நல்ல டிஸ்கவுண்ட் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, டைமண்ட் கூட நம்ம வாங்கலாம். எப்படி என்னுடைய அறிவாளிக்கலாம். அங்கே வந்து நிறைய டைமண்ட்ஸ் இருந்தது. அண்ட் பிளாக் கலரில் இருக்கிறதுனால நமக்கு கேமராவில் சரியாக கேப்சரே ஆகலை. பட் செயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா 15,000 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அண்ட் அதெல்லாமே கூட நாங்கள் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் டைமண்ட் கம்மி ரேட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக் பீஸ்லாம் பாருங்கள், பார்க்கும்போதே மோஸ்ட்லி இந்த ஆடில் காட்டுற மாதிரி இருக்குது. ஆடில் காட்டுறது சம்டைம்ஸ் நம்ம நேரில் போனோம்னா அது கிடைக்காது. பட் எல்லாமே ஆடில் காட்டுற அளவுக்கு நல்லா ஜொலிக்குது. அந்த மாதிரி நல்லா ஜொலிச்சு இருந்தது. டைமண்ட் செக்ஷன் இருக்கும். இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் இப்போ ஒன்று போட்டிருக்கேன், நல்லா இருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா 20% வந்து ஆஃபர் இருக்குது. டைமண்ட் வந்து நமக்கு தெரியும் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. பட் இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க வந்து எனக்கு ஒரு சில செயின்ஸ் காட்டினாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு 15,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 15,000 டைமண்ட் வருதுன்னும் போது கண்டிப்பாக நம்ம வாங்கலாம். அண்ட் கண்டிப்பாக நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் வாங்கலாமான்னு. ஸோ பார்ப்போம். அண்ட் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம ப்ரைடலுக்கு ரிசப்ஷனுக்கு எல்லாம் நீங்கள் வந்து டைமண்டில் கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ 20% டிஸ்கவுண்ட் இருக்குங்கிறதுலாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். அண்ட் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நான் காட்டுறேன். டைமண்ட் காஸ்ட்லியாக வரும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி சிம்பிள் செயின்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்கள் போய் பாருங்க கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அண்ட் இப்போ 20% ஆஃபர் இருக்காது, நீங்கள் மறக்காமல் வாங்கி கிளைம் பண்ணிக்கோங்க ஆஃபரை. அண்ட் இந்த ஹார்ட் இன்ச்சில் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செயின் ஒன்று பார்க்குறோம். பட் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் எனக்கு நிறைய மேஜிக்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால என்னோட மேஜிக் திறமையை நான் காட்டி இந்த செயினை நெக்லஸாக மாற்ற போகிறேன். எப்படி மாற்றுறதுன்னு தான் மறந்து போயிட்டேன், மாற்றிட்டேன். நமக்கு செயின் நெக்லஸாக மாறிடுச்சு. அதையும் போட்டு பார்க்கலாம்.
பார்த்தீங்களா ஆக்சுவலி வேறு லெவல். இது பேர் குவீன்ஸ் மேஜிக். இந்த மாதிரி குவீன்ஸ் எல்லாம் வந்து பண்ணுற மாதிரியான ஒரு மேஜிக். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை வாங்கணும். செம்மையாக இருக்குது. இதுதான் இந்த குவீன்ஸ் மேஜிக் செயினோட க்ளோஸ்அப் ஷாட். அண்ட் இது வந்து நம்ம இந்த மாதிரி நெக்லஸாகவும் போட்டுக்கலாம், இல்லை டாலர் பெண்டன்ட் போடுற மாதிரியும் போடலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்க்கு நம்ம இதை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் அந்த ஸ்டோனையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டோன் வந்து அவங்களே டிஃப்ரெண்ட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துப்பாங்க. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம். அவங்க ஒரு க்யூட்டாக ஒரு குட்டி பாப்பா இருந்தது, அதை எடுக்காமல் எங்களால் இருக்க முடியல. ஸோ நாங்கள் அந்த பாப்பாவை கேப்சர் பண்ணிக்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட். இது ஆக்சுவலி ஒரு ரோஸ் கோல்டு கலரில் இருக்குது. அண்ட் இதுவுமே வந்து ரேட் அஃபோர்டபுளுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பிரேஸ்லெட், செயின், இயரிங் எல்லாமே இருக்குது. அண்ட் ரிங் கூட இருக்குது. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. ஸோ இப்போ நான் போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடல் நெக் பீஸ். அண்ட் நிறைய ரிசப்ஷன்ஸ் கூட நம்ம இந்த மாதிரி நெக் பீஸ் போடலாம். அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்னா, நமக்கு இங்கே ரோஸ் கலரில் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட் வரும். அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்கும் போதே டிஃப்ரெண்ட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் உங்கள் சாரிக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி மாதிரி போட்டுக்கலாம். சேம் ஸ்டோன் போட வேண்டாம். அண்ட் அது ஒரு பெரிய விஷயம். நம்மளே மாற்றிக்கலாம். எப்படின்னா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக பின்னாடி இருக்குது. அது நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்டோன் மாற்றிக்கலாம். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல் ஃபேன்சி நெக் பீஸ் இது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. வாங்கணும்னு கொஞ்சம் ஆசையாக தான் இருக்குது. நீங்கள் ராம் கிட்ட கேட்டு சொல்லுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ரிங், கப்பல் ரிங்ஸ் வந்து நிறைய இருக்குது. அண்ட் இதில் நமக்கு 7% வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது பிளாட்டினம் ரிங்ஸில். அண்ட் யூனிக்கான கலெக்ஷன்ஸும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரோஸ் கோல்டு தானே இது. ஸோ இது ரோஸ் கோல்டில் ஒரு மிக்ஸாக இருக்குது. அண்ட் இப்போ உங்கள் யாருக்காவது இப்போ என்கேஜ்மெண்ட் வரப்போகுது, என்கேஜ் பண்ண போகிறீங்கன்னா ட்ரை பண்ணலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. இது கூட ரொம்ப நல்லா இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல டீல். அண்ட் நான் போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போட்டிருக்கிறதும் எனக்கு பிடிச்சிருக்கு. ரெண்டும் ஒன்று தான். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இயரிங்ஸ், அதுக்கப்புறம் சில்வர் ஐட்டம்ஸ், அப்புறம் நிறைய இந்த ஜிம்கி மாடல் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. நார்மல் நம்ம எவ்ரிடேக்கு யூஸ் பண்ணுற இந்த ஜிம்கி மாடல்ஸும் இருந்தது. கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதும் இருந்தது. அண்ட் உங்களுக்கு அதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது த்ரூ அவுட்டாக நான் அந்த வீடியோவில் காட்டுறேன். நார்மலி சிம்பிளாக இந்த குழந்தைங்க போடுற மாதிரி குட்டி குட்டியான இயரிங்ஸும் இருந்தது. அண்ட் கொஞ்சம் பெரிய பெரிய ஜிம்கி அதெல்லாம் கூட இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ட்ரெண்டியான டிசைன்ஸ் எல்லாம் இருந்தது. சந்த்பாலி அப்படிலாம் சொல்லுவோம்ல, அது அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான இயரிங்ஸ் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் மோஸ்ட்லி கவரிங்கில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ கோல்ட்லேயும் இந்த அளவுக்கு சூப்பராக கிடைக்குதுன்னு போது செம்ம சீரியஸாக. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என் கைக்கு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். அது நல்லா இருக்காது, எனக்கு தான் நல்லா இருக்கும். அண்ட் சேம் ஃப்ளோர்லேயே கொஞ்சம் உள்ளே போனோம்னா நமக்கு இந்த டாலர் பெண்டன்ட் மாதிரி ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. லைக் 1 2 இல்லை, 100 கூட இல்லை, அதுக்கும் மேலே கூட இருந்திருக்கும். அண்ட் நான் ஒரு 3 ட்ரே மேலே வச்சு காட்ட சொன்னேன். ஸோ அதில் நிறைய இந்த ஸ்டோன்ஸ் வச்சது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது செம்ம கிராண்டாகவும் இருக்குது. அண்ட் இந்த பீகாக் டிசைன்ஸ் மாதிரி இருக்குது. இந்த ரூபி ஸ்டோன், எமரல் ஸ்டோன்லாம் வச்சு ஒரு சிலது இருந்தது. ஒரு சிலது நல்லா கிராண்டாக இருக்குது. அண்ட் சிம்பிளாக எல்லா வகையான டிசைன்ஸும் இருந்தது. அண்ட் டாலர்ஸ் மட்டும் இல்லை, ரிங்ஸும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. விதவிதமாக ஃபேன்சியாக வச்சுருந்தாங்க. பட் எல்லாமே வந்து இப்போ நான் வாங்குறதா ஐடியாவில் இல்லை. ஸோ நான் வாங்கினது பிரேஸ்லெட் தான். அதை நான் வாங்கிட்டேன். அதுக்கு எனக்கு கிஃப்ட்டும் கிடச்சிது. அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்தது. இப்போ தண்ணிலாம் வேறு வேணுமான்னு கேட்டாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப ஜாலியாக ஷாப் பண்ணோம். ஸோ அங்கே இருந்த எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ 55th anniversary, ஸோ 5 crores வரைக்கும் கிஃப்ட் இருக்குது. அண்ட் நிறைய டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் கிளைம் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஸோ நம்ம ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சு. நல்லா டயர்டாக இருக்குது. மணி 6 ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நான் என்ன வாங்கினேன், பிரேஸ்லெட் ஒன்று வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் இருந்தது. அண்ட் கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. நான் எத்தனை கிராமில் வாங்கினேன் அண்ட் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடச்சிது அப்படிங்கிறது நான் வீட்டுக்கு போனதும் அந்த பிரேஸ்லெட்டை காட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் ராமுக்கு ஒரு காப்பு வாங்கியிருந்தோம். கண்டிப்பாக கேட்பீங்க, உங்களுக்கு மட்டும் கோல்டு, ராமுக்கு மட்டும் சில்வரா அப்படின்னு சொல்லி ராமோட ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிப்பீங்க. ஆக்சுவலி வந்து அப்படி கிடையாது. இவங்க கோல்டு தான் போட்டிருந்தாங்க. அது கோல்டு பிடிக்கல, சில்வர் காப்பு தான் வேணும் அப்படின்ட்டாங்க. தளபதி ஃபேன் ஆகிட்டே வராங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த கோல்டு கழட்டி வச்சுட்டு இப்போ சில்வர் போட்டிருக்காங்க. நான் வந்து சில்வர் போட்டிருந்தேன், இப்போ நான் கோல்டுக்கு மாறிட்டேன். ஸோ என்னன்னு சொல்றதுனே தெரியலன்னா பார்த்துக்கோங்களேன். இது பேர் தான் தியாகம், ராமோட தியாகம்.
நாங்கள் ஓகே ஃபைன். ஸோ அதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாருமே நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். வீடியோ ரெண்டில் மறக்காமல் நான் என்ன வாங்கினாங்கிறது நீங்கள் பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பபாய் guys, see you all in the next video. இதுதான் வந்து நம்ம வாங்கினது. ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நடுவில் மேட், நடுவில் கிளாஸி அப்படின்னு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. ஸோ நம்ம கையில் போடலாம். ஸோ இதுதான் அந்த பிரேஸ்லெட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது வந்து 916 அக்மார்க் கோல்டு. ஸோ சூப்பராக இருந்தது. இது வந்து கேரளா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த காப்பு என்னென்னு காட்டாமல் இந்த காப்புங்கிறேன். நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ராமோட காப்பு. உங்களுக்கு காப்பு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால சில்வர். இது ஒரு 3000 rupees கிட்ட ஆச்சு. இது வந்து பீஸ் ரேட். ஸோ அதனால சூப்பராக இருக்குது. நீ போட்டு கை காட்டு. ரொம்ப டைட்டாக இருக்குமா? டே ரொம்ப பிடிச்சவங்க போட்டால் வலிக்காதுன்னு சொல்லுவாங்க. டே ஐயோ வலிக்குது நினச்சேன் நீ அப்படி தான் சொல்லுவேன். ஸோ கை நான் எடுக்கிறேன். கை காட்டு. ஓகே போதும் உருக்குனது. ஓகே இதுதான் வெள்ளை குண்டு. ஸோ இது ரெண்டும் தான் நாங்கள் வாங்கினோம். அண்ட் யா ஹாப்பி பர்ச்சேஸ். தேங்க்யூ ஸோ மச் ஜோசா லுகாஸ்.